கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பொதுவா எந்த குழந்தைங்களும் பிறக்கும்போது அவங்கள பெற்றோர் மிகுந்த அன்போட பராமரிப்பாங்க. அதே போலதான் ஏசாவும் யாக்கோபும் குழந்தைங்களா இருந்தப்போ நல்லாவும் சமமாகவும் நேசிக்கப்பட்டாங்க. இருந்தாலும் குழந்தைங்க வளரும்போது சில சமயங்களில் பெற்றோர்கள் குழந்தைங்களை நியாயமாகவும் சமமாகவும் நேசிக்கக்கூடிய அன்புள்ள இருதயத்தை வளர்த்து கொள்றதுல சிரமப்படுறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அப்படிதான் ஈசாக்கு ரெபேக்காலினுடைய உதாரத்தில் ஒருத்தனை விட இன்னொருத்தவனை நேசிக்கிறதுல வித்தியாசம் இருந்ததை வெளிப்படையாக நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே அன்பு வித்தியாசப்படுறதுக்கு இருந்த காரணத்தை ஆதியாகமம் 25:27 நம்ம வாசிக்கிறோம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபெக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தால் ஈசாக்கு ஏசாவின் மேல் பட்சமாயிருந்த காரணம் தன் மகனிடம் இருந்த விசேஷ குணம். ஆமாம், அவன் வேட்டையாடுறதுல வல்லவனா இருந்தான். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குதுன்னு நாம் நினைக்கலாம். ஆனால் ஈசாக்கு தன்னுடைய தாய்கிட்ட வளர்ந்தவன், வெளி அனுபவம் கிடையாது. ஆனால் அவன் மூத்த சகோதரன் இஸ்மவேல் வேட்டையாடுறதுல வல்லவனா இருந்தான். தான் அப்படி இல்லையே. ஆனால் தன்னுடைய மகன் அப்படியேப்பட்ட திறமையை வளர்த்து கொண்டதில் அவனுக்கு ஏசாவின் மேலே அதிக அன்பு உருவாக காரணமாயிடுச்சு. அதுலேயும் அவன் அனுதினமும் கொண்டு வரக்கூடிய வேட்டை பொருட்கள் ஈசாக்குக்கு ரொம்ப அற்புதமான ருசியை கொடுத்ததாலேயும் அது மேலே அவன் பிரியமாக இருந்ததுனாலேயும் அவனுடைய மனசு யாக்கோபை விட ஏசாவை நேசிச்சுது. ரெபெக்கால் கிட்ட இருந்த இயல்பான தாய் வழி உள்ளுணர்வு அவ யாக்கோவை நேசிக்க காரணமாக அமைஞ்சுது. ஆடுகள், மாடுகள், நாய்கள்னு சாந்தமான விலங்குகளோட பழகி வந்த காரணத்தினால யாக்கோபு அமைதியானவனாக இருந்தான். எதையும் 1-2 முறை யோசிச்சு பெற்றோருடைய முகம் கோணாத வண்ணம் பக்குவமாக நடந்துக்கிட்டான். இதனால அவனுடைய தாய் யாக்கோபு புத்திமான்னு அவனை புகழ்ந்து உச்சி முகர்ந்தான். யாக்கோபு அவனுடைய தகப்பனாரால் புறக்கணிக்கப்பட்டவன்னு அவளுடைய பார்வையில் அவளுக்கு தோணுச்சு. ஈசாக்கினுடைய அன்பும் கவனமும் இல்லாததுனால அவனுக்கு அதை ஈடு செய்யறதுக்கு தான் அன்பு காட்ட அவ தீர்மானிச்சா. இப்படி பெற்றோர் சரியான விதத்தில் அன்பை பகிர்ந்து கொடுக்காம பாரபட்சம் காட்டினதுனால உடன்பிறப்புகளுக்கு இடையில சிக்கல் ஏற்பட்டுச்சு. ஒரே குடும்பத்தில் 2 அணிகள் உருவாகிடுச்சு. குடும்பத்தில் ஒற்றுமை வளர்றதுக்கு பதில் பிரிவினை உண்டாகிடுச்சு. ஈசாக்கும் ரெபெக்காலும் கர்த்தரோட நடந்து ஒரு நல்ல முன்மாதிரியான பெற்றோராக இருக்க வேண்டியவங்க மாம்சத்துக்குரியவர்களாக மாறிப்போனது ரொம்ப மோசமான ஒன்றா இருக்கும். மேலும் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இடையிலான உறவை பற்றி கவனிக்கும்போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க. ஏசாவும் யாக்கோபும் நல்ல உறவை வளர்க்கலன்னே நாம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அறிஞ்சிக்கலாம். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டிருந்த பிரச்சனைகளை வெறும் உடன்பிறப்பு போட்டின்னு விவரிச்சிட முடியாது. ஏசாவும் யாக்கோபினுடைய விஷயத்தில் சேஷ்டபுத்திர பிரச்சனை இருந்துச்சு. முதற்பேரானவனுக்கு குடும்ப பாரம்பரியத்தின்படி சொத்துல ரெட்டிப்பான உரிமை இருக்குது. குடும்ப தலைவனுடைய மறைவுக்கு பிறகு தலைப்பிள்ளையே அந்த சந்ததியின் வாரிசாக கருதப்பட்டு தந்தையின் ஸ்நானத்தை பெறுவான். தான் தான் மூத்தவன், இவன் தான் இளையவன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள போட்டியாகவே இருந்து கசப்பாக வளர்ந்துச்சு. ஒரு முறை ஏசா வேட்டையாடி முடிச்சு திரும்பிக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு சின்ன முயல் கூட வேட்டையில் சிக்கலை. கடுமையான மழையினால் பழங்களோ காய்களோ கூட அவனுக்கு கிடைக்கல. இதனால் வெறும் கையோட வெறும் வயிற்றோட அவன் வீட்டுக்கு திரும்பினான். குளிரால் நடுங்கிட்டு இருந்தான். சோர்வாகவும் பலவீனமாகவும் இருந்தான். அப்போ வீட்டில் யாக்கோபு ஒரு பாத்திரத்தில் கூழ் சமைச்சிக்கிட்டு இருந்தான். நான் பலவீனமாகவும் பசியாகவும் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூழ் கொடுன்னு யாக்கோபு கிட்ட கேட்டான். ஆனால் யாக்கோபு அதுக்கு பதிலாக முதல் மகன் என்ற உரிமையை இன்று எனக்கு விற்றுவிட வேண்டும், அப்போது தான் நான் உன்னை பசியாற்றுவேன்னு சொன்னான். ஏசா, நான் பசியால் இறந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இறந்து போனால் என் தந்தையின் சொத்துக்கள் எதுவும் எனக்கு உதவ போவதில்லை. எனவே நான் எனது உரிமையை உனக்கு தருகிறேன், முதலில் எனக்கு உணவு கொடுன்னு சொன்னான். ஆனால் யாக்கோபு முதலில் உன் உரிமையை தருவதாக சத்தியம் செய்யின்னு சொன்னான். அதனால் ஏசா சத்தியம் செஞ்சான். அதுக்கப்புறம்தான் யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் சூடான கூழையும் பரிமாறி அவனுடைய வயிற்றை நிறைச்சான். பசி நீங்கி உடலில் திறன் வந்ததும் முகம் மலர்ந்த ஏசா வேண்டிய மட்டும் கூழ் உண்டான்.
இவ்வாறு ஏசா தனது பிறப்புரிமையை பற்றி கவலைப்படாமல் அதை யாக்கோபுவுக்கு விட்டு கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்னு 34வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இருவருக்குமான பிரச்சனை போட்டின்றது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா ஏசா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் செஞ்சான்னு வேதம் பதிவு செய்யுது. ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறதுன்றது அலட்சியத்தையே காட்டுது. அவனுக்கு பசி பிரச்சனை பெருசா இருந்துச்சு. அந்த வேளை அவனுக்கு அந்த உணவு இல்லைன்னா மரணம் நேரிடும்னு அவனாவே கற்பனை செஞ்சுக்கிட்டான். அவனுக்கு தேவன் கொடுத்த தகுதியை அவன் அற்பமானவைகளுக்காக அவன் அசட்டை செஞ்சதை வேதம் நமக்கு உதாரணமாக வச்சிருக்குது. பிரியமானவர்களே, ஈசாக்கு ரெபேக்கால போல பாரபட்சமாக பிள்ளைங்களை வளர்க்காம ஒரே விதமான அன்போட வளர்ப்போம். பிற்காலத்தில் பிள்ளைங்க தவறான பாதையில் செல்றதுக்கு பெற்றோர்கள் ஒருபோதும் காரணமாக இருக்கக்கூடாதுன்றதையும் நினைவில் வைப்போம். அடுத்து, தேவன் கிருபையா நமக்கு தந்திருக்கக்கூடிய விலையேற பெற்ற பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதங்களை அற்ப சந்தோஷத்துக்காக இழந்துடக்கூடாது. ஏசாவை நம்மளுடைய மனக்கண் முன் நிறுத்தி பார்ப்போம். தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட விலையேற பெற்ற கிருபைகளை ஏசாவை போல போக்கடிக்கிறோமா, இல்லை அதை வாஞ்சிக்கிறோமா? பரிசுத்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பாக்கியம் பெற்றவங்க அந்த பாக்கியத்தை ஒருபோதும் இழந்துடக்கூடாது. கர்த்தர் கிருபையுள்ளவரா இருக்கிறாரு. இன்னும் பொறுமையுள்ளவரா நமக்கு கிருபை அளிக்கின்றவரா இருக்கிறாருன்றத நாம உணர்ந்திருக்கணும். அதை ஒருபோதும் கொள்ளையாடின பொருளா எண்ணாம ஜாக்கிரதையா இருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.